ஒரு நிமிஷம் கேசலாம் இல்லை போப்பாங்க குடி போடாது அது எதுக்கா யாருக்காக போலீஸுக்காக ஹெல்மெட் கிடையாது. உங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் ஹெல்மெட் தவிர போலீஸ் ஹெல்மெட் வாங்காது. போட்டு போங்க. பில்லியன் டிரைவ் அதுக்கு 1000 ரூபா. இப்போ இவங்களுக்கு போட்டால் நான் 3 கேஸ் பண்ணுப்பேன். ஹெல்மெட் போட்டவங்க போடாதவங்க எல்லாத்தையுமே நிப்பாட்டி ஹெல்மெட் வந்து போடுறது எதுக்காக போடுறோம்? நம்மளோட உயிரை காப்பாற்றிக்கிறது. ஆனால் வந்து போலீஸ்க்காக ஹெல்மெட் கிடையாது, காப்பாற்றுறதுக்காக போட்டுது. உடம்புல வேற எங்க அடிபட்டாலும் காப்பாற்றிடலாம். தலையில் அடிபட்ட காப்பாற்ற முடியுமா? அதனால இன்னைக்கு டாட்டா ஜோடியார் கட்டளை மூலியமா தொண்டைக்கு இதமா இளநீர் கொடுக்குறாங்க. நீங்க மண்டைக்கு பதமா ஹெல்மெட் போட்டு போங்க. ரைட்டா? எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்குது. எல்லை கொடுங்க. போடாதவங்களுக்கு என்ன சார் வாணி? போடாதவங்களுக்கு இன்னைக்கு வந்து கேஸ் போடாம வச்சு இதே நாளைக்கு வந்தீங்கன்னா பக்காவா ஹெல்மெட் கேஸ் பில்லியன் டிரைவ். பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு ஹெல்மெட் போடணும். நாளையிலேருந்து ப்ராப்பரா இருக்கும், பார்த்துக்கணும். இன்னைக்கு வார்னிங் காவல் கொடுத்து அந்த டிரைவர் கொடுக்கலாம். ஒரே அங்கே பாருங்க, இங்கே இருக்கு. ஹெல்மெட்டை மட்டும் எது குறி வச்சுறோம்னா தலை கவசம் உயிர் கவசம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இதில் பல வகையாக நம்ம ஹெல்மெட் அவரஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு உடம்புல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆணுச்சுன்னா உடம்புல வேற எங்கே அடிபட்டாலும் காப்பாற்றிடலாம். தலையில் அடிபட்டால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்டு இப்படி தான் உயிர் போய்கிட்டு இருக்கு. அதனால் ஒவ்வொரு வகையாக நிறைய நம்ம அவரஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மக்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% ஹெல்மெட் போட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த பேலன்ஸ் உள்ள 20% ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். போலீஸ் காவல்துறை வந்து தமிழ்நாடு லெவலில் எங்கே பார்த்தாலும் அவரஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து இளநீ எது கொடுக்குறோம்னா, இப்போ சாதாரணமாக கூட நீங்கள் தெரியும், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அப்படியே மயக்கமாக கீழே விழுந்துறாங்க. சில பேருக்கு உயிர் கூட போயிடுது. அதுக்கு கூட நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கலாம். தலையில் வெயில் படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் உயிரை காக்கக்கூடிய ஒரு தலை கவசத்துக்காக நாங்கள் பல வழியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 100% ஹெல்மெட்டு போட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட காவல்துறையின் குறிக்கோள். இதை வந்து கலெக்டர் மேடம், எஸ்பி சார், டிஎஸ்பி சார் எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்கவுங்க தனித்தனியாக அவேர்னஸ் நிறையா கொடுக்க சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு இடமும் இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக சாப்பிட்றாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே கொடுத்தோடனே ஹெல்மெட் போட்டு வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அதாவது தொண்டைக்கு இதமாக இளநீர், மண்டைக்கு பதமாக ஹெல்மெட் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம்.